ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான பிளான் நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. முன்னாடி ஒரு 10 அடிக்கு ரோடு இருக்குது. சவுத்து அண்டு நார்த் அண்டு வெஸ்ட் 3 சைடுமே வீடு இருக்குது. ஸோ வீட்டுக்கு நல்ல ஒரு வெளிச்சமும் நல்ல ஒரு காத்தோட்டமும் வரணுங்கிறதுக்காண்டி 2 பக்கமும் நம்ம நல்ல ஒரு கேப் விட்டு வீடு கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டையும் கவர் பண்ணுறது மாதிரி ஒரு 9 அடி 9 இன்ச்சஸில் ஒரு காம்பவுண்ட் வால் பில்ட் பண்ணியாச்சு. நம்ம 1200 அடியுமே வீடு கட்ட போகிறது கிடையாது. 800 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் நம்ம வீடு கட்ட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் காம்பவுண்ட் வாலுக்கும் மெயின் வாலுக்கும் கேப் 1.5 அடி விட்ருக்கோம். ரைட் சைடில் காம்பவுண்ட் வாலுக்கும் மெயின் வாலுக்கும் 3 அடி கேப் விட்ருக்கோம். எதனாலனா ரைட் சைடு அது வழியாக போய் பேக் சைடில் உள்ள டாய்லெட் யூஸ் பண்ணுற பேக் சைடில் நம்ம டாய்லெட் வாஷிங் ஏரியாலாம் வச்சுருக்கோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் 3 அடி கேப் விட்ருக்கோம். அந்த வழி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு வீட்டுக்குள்ளேருந்து போனோம்னா பேக் சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிளைண்ட் கார் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ கேட் 2 டைப்பாக போட்டிருக்கோம். கேட் 1 கேட் 1. கேட் 1 மோட்டர் பைக் கொண்டு போகிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு 4.5 அடிங்கிற சைஸில் டபுள் டோர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேட் 2 ஒரு 3 அடிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய போர்ட்டிக்கோ ஒன்று இருக்கும். பைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஓப்பன் ஏரியா ஸ்பேஸாகவும் இருக்குது. ஒரு 2 ஸ்டெப் ஏறி உள்ளே போனோம்னா மெயின் டோர் வழியாக போனோம்னா ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது. 10க்கு 22 அடிங்கிறதுல ஒரு பெரிய ஹாலில் பார்த்தோம்னா ஒரு 3 விண்டோ இருக்குது. நல்லா உள்ளே ஏர் சர்க்குலேஷன் அண்டு நல்லா வெளிச்சம் வர்றதுக்காண்டி 3 விண்டோஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து கிச்சன் பார்த்தோம்னா ஒரு நல்ல பெரிய சைஸில் ஒரு 9க்கு 12 அடிங்கிற சைஸில் ஒரு பெரிய கிச்சன். அதே மாதிரி ஒரு 2 வால் 2 விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பூஜா கேபினெட் தனியாக இல்லாமல் வாலோடையே சேர்த்து வர்றது மாதிரி ஒரு ஸ்லாப் வச்சு வித் டோரோட க்ளோஸ் பண்ணி பூஜா கேபினெட் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தோம்னா 10க்கு 12 அடி. டாய்லெட்டோட சைஸ் பார்த்தோம்னா 8க்கு 4 அடி. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ தான். இதே பேக் சைட்லேருந்து போனோம்னா வெளியில் அவுட்டோருக்காண்டி ஒரு டாய்லெட்டும் ஒரு வாஷிங் ஏரியா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4 அடிக்கு ஸ்பேஸ் விட்டு இது சட்ரு வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். மழை தண்ணி உள்ளே விழுகாத மாதிரி. நம்ம கட்ட போகிறது 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் தான். இந்த அவுட்டோர் ஏரியா எல்லாமே செட்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய சைஸ் ஒரு பெட்ரூம் அண்டு வித் டாய்லெட்டோட அதே மாதிரி ஒரு ஸ்மால் கிச்சன் செட் பண்ணியிருக்கோம். இது ஏர்கான் யூனிட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதில் ஓப்பன் கிச்சனாக நம்ம வைக்க முடியாதனால தனியாக செப்பரேட்டாக டோர்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு கிச்சன் செட் பண்ணியிருக்கோம். ஒரு 12க்கு 12 பெரிய சைஸ் ரூம் ஒன்று. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாதிரியே ஒரு 8க்கு 4க்கு ஒரு டாய்லெட்டு, ஒரு வார்ட்ரோப் ஒரு 3 அடிக்கு ஒரு ஸ்லாப் வச்சு நல்லா டோர்லாம் வச்சு நீட்டாக பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பிளான் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எம்கே இன்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸ் இந்த கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பிளானை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ 2Dயில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவே 3Dயில் டிசைன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிளேஸும் எப்படி இருக்குன்னு கஸ்டமருக்கு கிளைண்ட்டுக்கு காமிக்க போகிறோம். அதே மாதிரி உங்களுக்கும் தேவைன்னா எம்கே இன்ஜினியரிங் அண்ட் சர்வீசஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.